சொல்லுங்க. நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன். என்ன சொன்னீங்க? நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன்னு சொன்னேன். வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சிங்க. அவ கூட தூங்குறது செட் ஆகாதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, சொன்னா கேளுங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ பழைய அஞ்சலி கிடையாது. என்னங்க வேற ஆள மாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க? ஐயோ, என்னங்க என்ன பேசுறீங்க? வேற ஆளா? காமெடி பண்ணாதீங்க. அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா, தலை சுத்துதுன்னு வேற சொல்றான். இந்த நிலைமையில நீங்க அவ கூட தூங்குனா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆகுமே. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சி. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நான் தானே பாத்திருக்கேன். ஐயோ, ஐ மீன் அதுக்கு இல்ல, டயர்டா இருக்கிறவங்க எப்படி தூங்குவாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புரண்டு புரண்டு படுப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கனவு வந்தா திடீர்னு எந்திரிச்சு சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல. நீங்களே பாவம், ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு வேலைன்னு செஞ்சு டயர்டா இருப்பீங்க. உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆனா உங்களுக்கு தானே பாதிப்பு. என்னங்க நீங்க இவ்வளவு ஒரு சின்ன சாதாரண விஷயத்த போய் இவ்வளவு பெருசா பேசுறீங்க? எனக்கு அவளை பாத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலிக்கு ஏதாவது இருந்தாலும் அவளை பாத்துக்கிறது என்னோட கடமை. நான் பாத்துக்கிறேங்க. நீங்களும் ஆபீஸ் மீட்டிங்ஸ்னு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். வஞ்சரம் மீன் பபாலு கிடைச்சா கிழித்து வராலு, இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோபாலு. வஞ்சரம் மீன் அஞ்சலி. அக்கா, அக்கா நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எனக்கு செம தூக்கம்க்கா, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். சரி, அதெல்லாம் போற வழியில பேசிக்கலாம். கிளம்பு. எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு? எதுக்கு? என்ன அஞ்சலி, நீ கன்சீவ் ஆயிருக்கல்ல, உனக்கு செக்கப்புக்கு டேட் வந்துருச்சு. அதான் வா, செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். வேண்டாக்கா, இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. அஞ்சலி, இன்னைக்குதான் உனக்கு செக்கப் டேட். ஏன் நான் உன் கூட வரக்கூடாதா? உன்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? இல்லக்கா, சொன்ன கேளு. வேண்டாம், நீ என்ன சாதாரண செக்கப்புக்கு இவ்வளவு பயப்படுற நீ? வா போலாம். ஐயோ அக்கா, இருக்கா 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். என்ன இவ? போன். ஏய், நான் கீழே இருக்கேன், வந்துரு. அவளுக்கு அக்கா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிலேஷனா நடிக்க சொன்னேன். ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்க சொல்றா. மதி மதி, நான் சொல்றது கொஞ்சம் கவல் கிடையாது, ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். யோ, கல்யாணம் ஆகாத கண்ணி பொண்ணியாண்ணா, என் வயிற்றுல பூச்சிப்புள்ள ஏதாவது இருக்கா? குழந்தை எப்படியா இருக்கும்? ஹாஸ்பிட்டல் போனேன்னு பெய்ய டாக்டர் பொழிச்சுன்னு சொல்லிடுவோம். அப்ப சாமி போதும் சவாசம். இது வரைக்கும் போட்ட டாமா எல்லாத்துக்கும் நீ காசு கொடு, நான் போய் நேக்கிறேன். மதி மதி மதி, ப்ளீஸ் மதி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்குது? நான் பொறுமையா இருக்குது. உன் கையில காசு இல்லனா இந்த இந்த ஸ்கேனர்ல போட்டு விடு. என்ன நீ? ஆமாயா, எல்லாம் செட்டப் போட தான் வந்துக்கிறேன். இது என் கடையில இருக்கிற ஸ்கேனரு. நீ போட்டு விடியா ஸ்கேனரை? போடியா, நான் போய் நேக்கிறேன். அஞ்சலி, சாரி மதி, ப்ளீஸ் கொஞ்சம். அதெல்லாம் முடியாதியா. நீ என்ன பண்ணிக்கிற? என் பொண்டாட்டி கூட சண்டை, அவ கோச்சிக்கின்னு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்க. என்ன ஆள விட்டுடு சாமி. ஐயோ மதி மதி, ப்ளீஸ் மதி ப்ளீஸ். இப்படி பாதியில போனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் போட்ட மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கு நான் என்ன பண்றது? வயித்துல குழந்தைக்கு இதுன்னு என்ன நடிக்க சொல்றியா? ஐயோ,
நாளைக்கே ஒரு குழந்தை எங்கேயாவது தத்தத்துன்னு வந்து என் கையில குத்து அதுக்கு பால் குடினுவ. ஏன் என்ன அப்புறம் அத குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுனுவ. ஐயோ என்ன எங்க மடக்கி போட்டலான்னு பாக்குறியா? இப்பதான் எனக்கு புரியுது. நான் கிளம்புறேன். மதி 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 ப்ளீஸ் மதி ப்ளீஸ். எல்லாம் கூடி வர்ற நேரம் மொத்தமா குழப்பிட்டு போயிடாத. ஆமா 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 ஆமா, நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் கூடி வந்துருச்சு. மதி யோ ஆமாயா, நான் பண்ற பிராடித்தனத்தை இந்த குடும்பத்துல யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அதுவும் அந்த அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, என்ன பேச்சு பேசுறா, சரியான கேள்வி கேட்கிறவளாவே இருக்காளே, அவளை பாக்கும்போது அள்ளு விடுது. அவ கண்டிப்பா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாயா? ஐயோ மதி, அத நான் பாத்துக்கிறேன் மதி. யோ என்னையா பாத்துப்ப? நான் ஜெயிலுக்குள்ள கம்பி ஏறதையா? ஐயோ அப்படிலாம் நடக்காது மதி. இது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல. யோ என்ன சொல்ற நீ? கல்யாணம் ஆகாத பொண்ணு வயித்துல குழந்தை இருக்குதுன்னு சொல்றது உனக்கு தப்பா தெரியலையா? ஐயோ அத நான் பாத்துக்கிறேன் மதி. நான் அவங்கள நம்ப வைக்கிறேன். நீ அமைதியா என் கூட இருந்தா மட்டும் போதும். ப்ளீஸ் மதி. ஆனா உன்ன அசிங்கமா கையெத்து கும்பிட்டுக்கிற, கண்ணுக்குள்ள தண்ணி வச்சுக்கிற. இப்ப நான் என்னையா பண்றது சொல்லு?